நான் எதுக்காக வெளில போனோம் கோர்ட் எனக்கு 6 மாசம் தண்டனை கொடுத்திருக்கல, அப்புறம் எதுக்காக என்ன 3 மாசத்துல வெளில அனுப்புறீங்க? இன்னும் நான் 3 மாசம் இங்கே இருப்பேன், நான் வெளில போக மாட்டேன். என்ன தொட்டிங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் சார். வெளியே போ, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் அனுப்புங்க சார். நான் இங்கே இருந்துறேன், என்ன விட்டுருங்க சார். நான் சொல்றது கேளுங்க. ஐயோ, இத கேட்க சட்டம் இல்லையா, வேற போலீஸ் இல்லையா? ஏய், என்ன வெளிய அனுப்பிச்சிங்க, நான் கொலை பண்ணிட்டாது உள்ள வருவேன்டா. டேய் ஹலோ, ஆட்டோ வரும், ஆனா மீட்டருக்கு மேல 5 ரூபா கூட வேணும்ப்பா. எது தர முடியாதா? அட அறிவு கெட்டவனே, ஆட்டோ மீட்டரை விட செல்லி மீட்டர் ஸ்பீடா ஓடுதுடா. முடியுமா முடியாதா? முதல்ல போன கட் பண்றேன் நாயா. ஏய் ஆட்டோ, இந்த வந்துட்டப்பா. சார் சார் கூப்பிட்டீங்களா? சார் கூப்பிட்டீங்களா? நான் உன்னை கூப்பிடலையே. ஆட்டோன்னு கூப்பிட்டா ஆட்டோ வராது, நான் தான் வருவேன். அப்போ உன் பேர் ஆட்டோவா? சார் நீங்க தப்பாவே பேசுறீங்க சார். பரதேசி பண்ணாட குரங்கு மூஞ்சா பாரு, சோரி நாய் மாதிரி. யார நாய்ங்கிற? அப்படின்னு நான் உன்னை திட்டினா? அப்ப இவன் என்ன திட்டலையா? அப்ப நான் தப்பா உன்னை பேசுறேன் எப்படி சொன்னேன்? சாரி தலைவா. நான் உன தலைவனா? நான் உன தலைவனா? அப்ப நீ எனக்கு தொண்ட. நான் டீ குளிக்க சொன்ன, நீ குடும்பத்தோட டீ குளிப்பியா? எது குடும்பத்தோட டீ குளிக்கவா? என்னமோ டீ குடிக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. போப்பா. ஏய் மவனே. என்ன என்ன? ஏய் ஓட்டனா, நீ இங்கேயே இப்பவே என் முன்னாடி டீ குளிக்கிற. யோ, டீ குடிச்சா உசுறு போயிருவியா? ஓ, உசுறு போனா செத்து போயிருவல்ல. அப்ப நீ டீ குளிக்க வேண்டாம், ஒரு பீடி இருந்தா கூட. பீடி எல்லாம் இல்ல. அப்ப நான் ஆட்டோல வர மாட்டேன். காலையில இருந்து ஒரு கிராய்க்கு கூட வரல. செல்லுலார் பில்லு வேற மேல மேல ஏறிட்டு போகுது. காக்கா பிடிச்சு சவாரி பிடிக்கலாம் பார்த்தா ரொம்ப மக்கர் பண்றானே. சரி, ஒரு பீடி தானே கொடுப்பான். அம்மா நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு பொருத்தமான ஒரு வாடகை வீட்டை நான் பிடிச்சு தந்துறேன். ஆஹா, சாரி சார், ஸ்கூட்டர்ல பிரேக் சரியில்லை. எதுக்குமா சாரி? நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்றது. என்ன பிரேக் அடிச்சீங்க? சூப்பர் பிரேக். இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்தமே ஒரு வீடு, அது சூப்பரா இருந்துச்சு சார். சரிங்க. 15000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறேன். அந்த வீட்டையே எப்படியாவது முடிச்சிருங்க சார். ஒரு 1500 அதை கொடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துறேன் சார். நீங்க கொடுத்துருங்க. உங்களை எங்க பாக்குறது? நாய்களா? அதான் அங்கதானுங்க. அதானே நம்ம ஆபீஸ். ஊபி என்ன ஊபி? குஜராத் தான். அது டீ கடையாவுல இருக்கு. அதத்தானே ஆபீஸ் சொன்னேன். அங்கதானே ஓசல் டீ ஓ கொடுப்பாங்க. அப்படியா சார்? கொஞ்சம் இறங்கிறீங்களா? நான் போணும். ஓ, நான் இன்னும் இறங்கவே இல்லையா? சாரிங்கம்மா. வண்டியில் ஏறினதுல இருந்து மந்திரி சுட்ட மாதிரியே இருக்கு. இன்னும் 2 வீடு பார்த்திருக்கலாம். ஏன் அப்பாவை போட்டு அடிக்கிறீங்க? அவன் அப்பாவே இருக்கு, அதனாலதான் அடிச்சிருக்கேன். இந்த டே பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில சக்கரை அரிசி எல்லாம் போட்டு 5 மாசம் ஆச்சு. ஆனா கலர் கலரா கார்டு மட்டும் கொடுத்துருக்கா. தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் வீட்டுக்கு அரிசி வந்ததா வழியான்னு தெரியாது. ஆனா அடுத்த ஸ்டேட் அரசியல் பத்தி நீ பேசிட்டு. நல்ல வேலை காது கிஞ்சிட்டு இருந்து காப்பாத்திட்டேன். யோ, முதல்ல பெஞ்ச் எடுத்து உள்ள போடியா. ஆனா என்ன நீங்க காலங்கத்தால கஸ்டமர் அடிச்சு துரத்திட்டு பெஞ்ச உள்ள தூக்கி போன வியாபாரம் கட்டுறதா? என்னடா வியாபாரங்கடா? டேய், சரணபாபா பாஸ்போர்ட்ல ஒரு நாளைக்கு 50000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. உட்காந்து அவருக்கு வெளியில பெஞ்சு போட்டுக்கணா? இல்ல. அப்புறம் இந்த சாகரன் டீ வெளியில நின்னு குடிக்க மாட்டானா? தொழில் ரகசியம். டேய், முதல்ல பெஞ்சு எடுத்து உள்ள போடுறா. டீ கடையில செலவுலையும் வெளியில பெஞ்சு போடுறது நிறுத்துக்கடா. அப்பதான் இந்த வெட்டி ஆபீஸுக்கு தொல்லை அடங்கும். வேலைக்கு போவானுங்க, இல்லைன்னா ஏன் வேலை கிடைக்கலன்னா யோசிப்பானுங்க. மூர்த்தியானு பாரு. சந்தேகமே வேணாம், மூர்த்தியே தான். ஐயோ, இந்த ராகுகால 6 மாசம் கழிச்சல வரணும். முந்திய வந்து நிக்கிறேன். டேய், நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கேட்டானா காட்டி கொடுத்துறாதீடா. நீ அந்த பழைய பாக்கி 30 ரூபா கொடுக்கறத பொறுத்தா நான் மூர்த்திட்ட சொல்றேன்னு சொல்லாத. வீக் பாயிண்ட் பார்த்து அடிக்கிற பாத்தியா? இல்லனா உங்ககிட்ட வாங்க முடியாதுலப்பா. மூர்த்தி என்ன மாம்ஸ் நம்மள பார்த்து ஒளிரா? இருடா நான் வச்சுக்கிறேன். ஏய், யாரா மாட முடிக்கிற போடா. ஏய் வண்ண இறங்குடா. ஏப்பா, நான் எங்கப்பா இருக்கேன்? எங்க கொண்டாந்து விட்டுருக்க? அதெல்லாம் பொறுமையா சுத்தி பாரு, தெரியும். மீட்டர் எவ்வளவு பாரு. 60 ரூபா 80 காசு. தூக்கத்துக்கு தூக்கம், வருமானத்துக்கு வருமானம். ஐயோ, 60 ரூபா 80 காசு ஆகுதுப்பா. வெரி குட் வெரி குட். ஓட்டிட்டு வந்ததுக்கு 80 பைசா கழிச்சுக்க. 60 ரூபாய் கொடு. அதாவது தம்பி, இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கேட்பான். ஆமா ஆமா. அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கொடுப்பான். அதானே நியாயம். இப்ப நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க என்கிட்ட, அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க, நீ என்ன பண்ணணும்? என்ன 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 பண்ணணும்? என்ன நான் ஒண்ணும் பண்ற மாதிரி இல்ல, போ. புரியலையா? இப்ப நான் முதல்ல இருந்தே சொல்றேன் பாரு. இந்த சீட்ல உட்கார்ந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு பாப்பா. என்ன செய்யற? காசு எடு. காசு என்ன? காசு ஏன் ஆட்டோப்பா? போ. வேணா ஆட்டோ வருதா? படுக்க வச்சு ஓட்டுறது யாரு? நான் கேனேனா? என்ன அடிக்க வர நீ? என்ன காசு வேணும்? அவ்வளவுதானே? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அடிச்சு புடுங்கறாங்க. என் புத்திய செருப்பால அடிச்சு. செருப்புல ஷூதா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 80 காசை கட் பண்ண கூடாது. 60 80 கரெக்டா குடுக்குற. ஐயோ ஐயோ, இந்தப்பா புடி. போ
ஆளை விடு போ. இன்னும் 20 காசு ஐயோ 20 பைசா பெண்ணியே, அப்புறம் வாங்கி போ. ஏய், நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணு தெரியாது. இப்ப எனக்கு 20 காசு வேணும். ஐயா 2 கண்ணும் தெரியாத கபோதிங்கய்யா, கொஞ்சம் இரு. ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. அம்மா ஏன் கேட்ட காசு எடுத்த திருட்ட நாய போடுற காசை. ஏய், உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல? அத நான் சொல்லணும்டா. ஏய் ஏய் பாத்தியாப்பா? ஏண்டா அண்ணன் முன்னால அடிக்கிறியே, அவர் கோவம் வந்தா உன்னை என்ன பண்ணுவாரு தெரியுமாடா? ஏய், சும்மா இருடா. இந்த 10 ரூபாய் நீ கொஞ்சம் வீக்கா இருக்க, நல்லா சாப்பிட்டு 4 சாப்பா சாப்பிட்டு. அட பாவிகளா, 20 பைசாக்கு என்ன நம்ப மாட்டேன்டா, அவனுக்கு 10 ரூபா போடுற நீ. ஏய், அது எனக்கு உனக்கு இருக்க டீலிங். 20 காசு கொடுக்க வக்கில்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா எம்ஜிஆர் தொப்பி? 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது ஏய். முடிந்த பின்னர். ஏய், 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 ஏய். முடிக்க முடியாதா உன்னைய? இப்ப என்னத்த கண்டு விட்டு இப்படி கத்துற நீ? என்ன கண்டு விட்ட நீ? ஏய், அடிச்சு முடிச்சாச்சு, போய் அப்படியா? பழம பாரு. வந்துட்டான். அப்பாடா, இப்பதாப்பா மனசு திருப்தியா இருக்கு. இந்த வீரம் அவன்கிட்ட வர மாட்டேங்குது. ஏன்? வரும், வரட்டும். போடா. நடிகா என்னங்கடா கடை நடத்துறீங்க? உட்காந்து டீ குடிக்க ஒரு பெஞ்ச் இல்லாம ஏன் பெஞ்ச போட்டன்னு ஒருத்தன் அடிக்கிறான், ஏன் பெஞ்ச போடலன்னு ஒருத்தன் அடிக்கிறான். அம்மா ஏமா இந்த நாயிலுக்கு நடுவில் என்ன பெத்த? ஏய், உங்க அப்பனோட என்டர்டெயின்மெண்ட்ட பத்தி இங்க பேசாத. ஆமா, மணிமாமா இல்ல? அந்த நாய் இங்க வராது. அந்த நாய் எனக்கு 30 ரூபாய் கடன் கொடுக்கணும். அது எப்படி வரும்? அம்மா மாமன நாயின்னு சொல்றியா? அந்த நாயை நீயே தர்ற. ஒண்ணுல வர வழியில ஒருத்த 10,000 ரூபாய் கொடுத்தான், மாமன் கையில கொடுத்துறான்னு. அத குடுக்க தென்ன இவ்வளவு அப்பா. கேள்வி கேக்குற? மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாப்ளே மாமா மாப்ளே மாப்ளே மாமா மாமா மாப்ளே மாமா மாமா மாப்ளே மாப்ளே மாமா மாமா ஐயோ மாப்ளே. சும்மா உட்காந்து பாலிடிக்ஸ் பேசிருந்தானுங்க. அவனுங்களை கடையை விட்டு தொடுத்துட்டு வியாபாரம் நடக்கிற இடத்துல 2 பேரும் சாவு குத்து குத்துறீங்க. நான் செத்தாடா போயிட்டேன். ஏய், வாய மூடுறா. ஒளிஞ்சுக்கிற மாப்பிள்ளை கிட்ட சொல்லாதீனா வார்த்தைக்கு வார்த்தை நாய்க்கிறே நீ. ஜாடிபுரம் தள்ளி விட்டுருவேன் போட்டா. ஏய் மாம்ஸ், என்ன பத்துன்னு உள்ள ஒளிஞ்ச. ஐயா உன்னை பார்த்து நேருக்கு போகுது. இந்த 10,000 போடு. அவன் 30 ரூபாய் கேப்ப, எனக்கு கொடுத்துடலாமா? கடன் நன்மை குறிக்கும். அது என்ன மாமா, கடன் அன்பை முறிக்கும். நீங்க தான் அவனுக்கு 30 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியதானே? மாப்பிள என்னைக்கு ஒருத்தன் கிட்ட கடன் வாங்குவோம், அப்பவே அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுல முடிவோட தானே வாங்குறோம். இப்போ 30 ரூபாய் கொடுத்தனா லாஸ்ட் தானே. அன்பு கிடையாதா? 10,000 ரூபாய் கொடு. ச்சே, உனக்கு கேவலமா இல்ல? என்ன கேவலம்? 6 மாசம் ஜெயில இருந்து அதை விட கேவலமா? 10,000 ரூபாய் கொடு மாப்பிள. நோ நோ நோ, குட் பிஹேவியர். 3 மாசத்துல வெளில அனுப்பிச்சிட்டாங்க. கைதுக்கே காண்டே செட்டு 10,000 ரூபாய் கொடு மாப்பிள. அதெல்லாம் விடியா, இத பத்திரமா பிடி. இதுல 1000 ரூபாய் இருக்கு. எதுக்கு? ஜெயில நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. ஆ. சாயங்காலம் 5 மணிக்குள்ளார 1000 ரூபாய்ல வாடகை வீடும், 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நீ எனக்கு வீட பிடிக்கிற என்ன? ஐயோ நான் வாங்கலப்பா. ஐயா நான் கொடுத்துட்டேன். நான் வாங்கலப்பா. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட அட, நீ கொடுத்துட்டேன். யாரு எனக்கு தெரியாதுப்பா. சாயங்காலம் வீட பிடிக்கிற. நான் இல்ல வாங்கல. உதப்ப. ஐயா, எவ்வளவு பணம். ஏய், எங்கடா பணத்தை எடுத்து போற? ஏய் குறா. கிஸ்கு நகடி. இது கவர்மெண்ட் பணம், நான் கண்டெடுத்த பணம். கொடுக்க மாட்டேனே. அடி செருப்பா. டேய் பணத்தை குறா. டேய் கிறிஸ்டியன் நில்றா நாயே. ஐயோ அதுவும் போச்சு. அரே 10 ரூபாய் டிக்கெட், 20 ரூபாய், 20 ரூபாய் டிக்கெட், 40 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட், 20 ரூபாய், 20 ரூபாய் டிக்கெட், 40 ரூபாய் டிக்கெட் ஆகி போச்சுப்பா. போங்க முடிஞ்சது. 20 ரூபாய் டிக்கெட், 40 ரூபாய், 40 ரூபாய் டிக்கெட், 60 ரூபாய், 20 ரூபாய். எப்படியாவது படம் பார்த்துட்டு தான் போனோம். இப்ப யார் உனக்கு டிக்கெட் கொடுக்குறா நிக்கிறா? பச்சிங்க டிக்கெட்டுக்கு அலைது போல இருக்கேன். பறக்கிறதுக்கு முன்னாடி அமுக்கணும். என்ன பண்ணலாம்? 20 ரூபாய் டிக்கெட், 20 ரூபாய், 40 ரூபாய் டிக்கெட், 40 ரூபாய். என்னடி இவன் 20 ரூபா டிக்கெட் 20 ரூபானே விக்கிறான்? 20 ரூபாய் டிக்கெட், 20 ரூபாய், 40 ரூபாய் டிக்கெட். பிரதர் டிக்கெட் வேணுமா? 20 ரூபாய் டிக்கெட், 20. பிரதர், டிக்கெட் இந்த ஷோக்கு தானா? பின்ன நான் நேத்து டிக்கெட்டா விப்பாங்க. எத்தனை டிக்கெட் வேணும்? இல்ல, நாங்க 5 பேர் வந்திருக்கோம். டிக்கெட் இருக்கா? என்கிட்ட 4 டிக்கெட் தாங்க இருக்கு. எங்களுக்கு 5 டிக்கெட் வேணுமே. 4 தானே இருக்கு. என்னடி பண்றது? சரிடி, நீங்க 4 பேரும் போய் பாருங்க. நான் ஃபேமிலியோட பாத்துக்கறேன்டி. ஆமாண்டி, அவ ஃபேமிலியோட வந்து பாத்துக்கோடி. நீங்க மிஸ்டர் டிக்கெட் மட்டும் கொடு. நோ கமெண்ட்ஸ். காசு ப்ளீஸ். கொடு. என்னடா இது இவ்வளவு இருட்டா இருக்கு? நம்பரே தெரிய மாட்டேங்குது. பணத்தை மட்டும் வாங்கிக்கிறானுங்க, நம்பர் தெரியற மாதிரி பல்பு மாட்ட மாட்டேன்றானுங்களே. இருங்கடா உங்களை வெளில வச்சுக்கிறேன். மாமி ஆள மாத்திட்டீங்களா? ஓ குடும்பத்துல குழப்பம்தான். மேடம் சீட்டை மாறுறீங்களா? மேனேஜர் சார். ஏசிய போடப்பா. ப்ளீஸ், நாங்கெல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அந்த சீட்ல உட்காந்துக்கிறீங்களா? ஒன்னா வந்தா பிரிய மாட்டீங்களா? யோ உட்காரியா. சாரி சாரி. ஆ. பாத்தீங்களா உங்களால எனக்கு எவ்வளவு தொல்லைன்னு. தயவுசெய்து மாறி உட்காருங்க மேடம். சீத டிக்கெட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் சார். ஐயையே. நீ அக்கா தங்கச்சியோட பிறந்ததுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். நாங்க அக்கா தங்கச்சி தான் பேசிட்டு இருக்க. நீ ஏன் மாமச்சர் நினைச்சுக்கிற? நீ உருப்படவே மாட்ட. நீ உருப்பட்டுக்க. ஏங்க நம்ம சீட்ல உட்கார நம்ம நாட்டு உரிமை இல்ல பாத்தீங்களா? ப்ளீஸ் மாறுங்க. தூரம் ஒண்ணும் இல்ல சார், அங்கதான் பக்கத்துல தான். அங்கனே நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா தூரம் இல்ல உங்களுக்கு. ப்ளீஸ் எழுந்திருங்க மேடம். சரிடி.
20 ரூபா டிக்கெட் 20 ரூபா கொடுக்கும்போது நினைச்சேன் பாருது படத்துல காமெடி முடி வந்தா சிரிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏசில தூங்கத்துக்காக தான் மாமா இந்த டிக்கெட்டே ஒதுக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, காட் பிளஸ். ஆமென். பரவாயில்ல சார், நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க. தேங்க்ஸுங்க. யாரோட நல்ல காமெடியா பேசுவாருங்க. தேங்க்ஸ். என்ன மோந்து பாக்குறீங்க? இது கார்பரேஷன் வாட்டருங்களா? ஆமா. ஃப்ளவர் பாம் மாட்டாடிக்குது. சார் என்னமோ பிசினஸ் பண்றதா சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? அதான 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 20 ரூபா டிக்கெட் 40 ரூபா. டிக்கெட்டா? அதான புக்கிங்ல கையில போட்டு இந்த ரயில்வே டிக்கெட்டுங்க. டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. யா, நீங்க ஃபேமிலியோட ஏதாவது ஃபாரின் போறனா கூட மாப்பிள்ள அரேஞ்ச் பண்ணுவாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இத கர்ச்சி போட்டு இடம் முடிச்சு டிக்கெட் போட்டு. இந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கு. நம்ம தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் போய் பார்த்தானே. மாமா நம்ம செமித்தியா மாட்டி விட்டானே. இது என் யங்க சிஸ்டர் I சுமதி see. சார். She is doing a second year BSc Okay. Mathematics. நம்ம வீட்லயே ரொம்ப நாளா வேலை செய்யுதுங்களா? என் தங்கச்சி சார். ஹலோ சிஸ்டர். ஹலோ. அவ்வளோ சிஸ்டர். தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னாங்கல்ல. சார் எங்க வீட்ல தங்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன கண்டிஷன் தான். உங்களுக்கு மேல தங்கறதுக்கு கட்டில் சேர் எல்லாமே இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது வாடகை கேட்பீங்களா? சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி சரி. அப்புறம் 1ஆம் தேதி கரெக்டா கேட்காமலே வாடகை கொடுத்துடணும். அதெல்லாம் மாப்பிள்ள கரெக்டா கொடுத்துறாரு. ராத்திரி 9 மணிக்குள்ள கேட்டை பூட்டிடுவோம். ஐயோ, வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கிற வீடு இல்லைங்களா? அதெல்லாம் கரெக்ட் டைம் வந்து மாப்பிள்ளையே போட்டிடுவாரு. அப்புறம் 7 மணிக்குள்ள தண்ணி அடிச்சிடணும். ஐயா, மாப்பிள்ள 6 மணிக்கே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னங்க 6 மணிக்கெல்லாம் நம்ம தண்ணி அடிக்கிற நேரமாச்சே. அப்ப நாம 5 மணிக்கே தண்ணி அடிச்சு முடிச்சிடணும். ஆமா ஆமா. தாத்தா, ம்ஹும். ஓ நீங்க குழாயில தண்ணி அடிக்கிறது சொன்னீங்களா? ஆமா. நாங்களும் அதான் சொன்னோம். எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சரி. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். யார்கிட்ட கொடுக்கணும்? கொடுங்க. ஐயோ மாமா, பணம் தான் நம்ம கொண்டு வரல மாமா. நாம கொண்டு வரலையா? நாங்க கொண்டு வரலையா? நீ வேற நான் பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு பெருமையா சொல்லிட்டேன். சரி. நான் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறத அந்த பொண்ணு பாத்துட்டா. நான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன் நான் வீட்டுல சொன்னான்னு வச்சுக்கேன், நமக்கு அசிங்கமாயிரும்ல. அட காட்டி கொடுக்குறவளா இருந்தா அப்பவே காட்டி கொடுப்பால. ஓ அவங்க வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு வந்திருப்பா. நீ எங்க காட்டி கொடுத்துட்டு அவன் பயந்துருப்பா. ஆமா கரெக்ட். மாப்பிள்ள, அவ அடிக்கடி வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு போற பொண்ணு. நீ தியேட்டர்லயே பிளாக் டிக்கெட் விக்கிறவன். 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கு காம்பினேஷன்? உனக்கு மேட்ச் பண்ண முடியாதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியா நான் கவுந்தா போதும், உனக்கு கமிஷன் வரணும், அவ்வளவுதானே? மாப்பிள்ள, அந்த சிறுசு நல்லா கும்முன்னு இருக்குல்ல. இல்ல வயசுக்கு மீறி இந்த வளர்ச்சின்னு சொன்னேன். விட்டனா அந்த வீட்டுக்கு நான் குடி போனாலும் முதல்ல நீ வரக்கூடாது அந்த வீட்டுக்கு. சரி, சரி, சரி. தண்ணி வாங்கி கொடுங்க மாப்பிள்ள. அதான் கமிஷன் கிடைக்குதுல, வாங்கி கொடு. மாப்பிள்ள, நான் பையன் ரூம்லயே வச்சுட்டு மாப்பிள்ள. நீ எப்ப பையில காசு வச்சிருக்க? இங்க இருக்குல்ல, வா போலாம். மாப்பிள்ள, அது செல்ல வா, வா. கிழிஞ்சு நோட்டு. மாப்பிள்ள, ஆ. உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு மாப்பிள்ள. ஏன் ஏன்? இல்லைன்னா ஜெயில்ல பாத்ரூம் சைஸ்ல 6 கார் செல் இருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குமா? ஐயோ, மெதுவா பேசியா. ஜெயில இருந்து வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வேணா கீழே கிளம்ப இருப்பான். அவன் காதுல போய் சத்தமா சொல்லு, மரியாதையா இருக்கும். இதனால உங்களால அங்கேயே கட் பண்ணிட்டு வரணும். ஓட்ட வை மாப்பிள்ள. ஆமா, நான் இந்த வீட்லயே தங்குறத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இதானே வேணாங்கிறது. வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, ஏதாவது தப்பு தண்டை நடந்துட்டு போது வேணாம். ஏன் சிரிக்கிற? மாப்பிள்ள, என் முகர கடை பாரு. அதுக்கெல்லாம் என்ன ஒரு மனித ஜென்மமாவே மதிக்காது. நான் முயற்சியே பண்ண மாட்டேன், கவலைப்படாத. சரி, சரி. நான் இங்க தங்கன்னா டெய்லி உனக்கு ஒரு குவார்டருக்கு பிரச்சனை இருக்காது. ஏன் ஏன் டென்ஷன் பண்றேன்? ஐயோ, உள்ள வையா, சும்மா வாயண்ணா. நீங்க ஐயோ, நான் நிரந்தரமா எங்கெல்லாம் தங்க மாட்டேன். இன்னைக்கு முதல் நாள் தம்பி பால் காய்ச்சதுனால ஒரு சின்ன பார்ட்டி. பாத்தியா? அது ஒண்ணு இல்ல, ஒரு பொட்டலம் தயிர் சாதம் வாங்கி வச்சிருக்கோம். ஆளுக்கு பாதி பைசா சாப்பிட. என்னது கழுத்து கர்ச்சீஃப்? ஐயோ, இது காலர்ல அழுக்காகாம இருக்கிறதா வச்சிருக்கேன். சரி சரி. எங்க வீட்டுல சாமி கும்பிட்டோம், பலகாரம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். குடும்பா. கொடுங்க. ஐ முறுக்கு நல்ல காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்? இல்ல உள்ள தயிர் சாதம் வச்சு சொன்னோம் இல்லைங்களா, இதை கடிச்சிட்டு சாப்பிடுவோங்க. சரி சரி, வார பாட்டி குட் நைட். நைட் நைட் குட் தயிர் சாதம் சாப்பிடுங்க. போயிட்டு ஐயா ஆமா. மாப்ள, சின்ன பாப்பா பாக்க நல்லா பளியன்னு இருக்குல்ல. இருந்துட்டு போகுது. என்ன இப்ப? இல்ல இல்ல, ஒரு குத்து மாதிரிப்பா. பாப்பாவுக்கு என்ன வயசு இருக்கு? ஒரு 16. யோ, இதுக்குதான் உங்களால இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல. ஒழுங்கு மாதிரியே குவார்டர் குடிச்சிட்டு ஓடி போயிரு. என்ன மாவள நீ? யோ, வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுறேன்? சரி, வயசுக்கு தகுந்தபடியா பேசுவோம். அந்த பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? யோ, உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயி போச்சா? சட்டை வாங்க, பார். தாத்தா வந்துட்டாரோ? நான் வரத்துக்குள்ள குடிச்சிட்டு அடிச்சிட போற. பாட்டில் அங்கேயே வை. ஏய், நீங்க எங்கடா இங்க வந்தீங்க?
போட்டுறதா இருக்கு போட்ட பார்க்கவே வந்திருக்கு காந்தி கூடனே வந்திருக்கேன் போங்கடா போங்கடா வெளில பாய்ஸ் போங்கடான்றல அவளே கட் பண்ணிடாத என்ன வாங்கடா 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 ஐயோ பாவம் ஏதோ ஆசைப்பட்டு வந்துட்டானுங்க போங்கடானா எங்க போய் குடிப்பானுங்க யோ சும்மா நீ உங்களெல்லாம் போக சொல்ல வெளில நம்ம கிட்ட இருக்கிற 2 பேரும் பத்தாது மாப்ள இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கிட்டோம் டேய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கணும் நாளைக்கு வரக்கூடாது யோ இந்த பார் வீட்ல வயசுக்கு வந்த பிள்ளைங்களா இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் பாட்டி வேற இருக்கு யோ டேய் உள்ள போய் டீசெண்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு குடிக்கணும் கூட பாட்டில கூட பாட்டில கூட பாட்டில கொடுத்துட்டு போடா நான் கோட்டை வாங்கிட்டு வந்தவன்டா டேய் அவனுக்கு அப்பான்டா போட்டுவான நீ என்ன பெரிய அவயா நேரா செருப்பு இருக்கு என்ன பேசினாலும் பேச கேவலம் வாடகைக்கு ஆசைப்பட்டு கண்ட கண்டவாளுக்கு வாடகை கொடுப்பாளோ அவ மூஞ்சில ரவுடிஸ் எழுதி விட்டுருக்கோம் வேண்டாண்ணா அங்க போகாதே அவள்லாம் குடிச்சிருக்கா சும்மா நிறுத்துறே நடு ராத்திரில வந்து கலாட்டா பண்ற இவாள போலீஸ்ல கூட்டி போக வேண்டாமா லாரியில அடிபட்ட எருமை மாதிரி கிடக்குறது எனக்கு நடி பயம் தட்டி கேட்க போற நியாயத்தை ஏண்டாப்பா கும்மினிட்ல வந்து இப்படி கூத்தடிக்கிறே இது உங்களுக்கே நல்லா இருக்கும் நீ யாரு அதை கேட்க என்ன அவ மிரட்டுறா நீங்க பாத்துட்டு சும்மா இருக்க ஜாஸ்தி பேசினா மூச்சு வர்றதுக்கு மூக்கு இருக்கு போ என்னடா பண்றீங்க போய் யோ பாரு புரோக்கர் உன்னை நம்பி தானே வீடு கொடுத்தேன் நீயும் சேர்ந்து கூத்தடிக்கிறியா என்னது கூத்தடிக்கிறமா நாங்க அவுத்து போட்டு டங்கு டங்கு நாடுறவன் பொம்பளை கிட்ட மரியாதை பேசுறான் என்னடா நான் உங்ககிட்ட பேசலடா இந்த புரோக்கர் நாய் கிட்ட பேசுறேன் சரிப்பா நாய்தான் நீங்க எல்லாம் மனுஷங்க தானே என்ன யார் ராத்திரி புடிச்சு கலாட்டா பண்றீங்களா உங்களுக்கு நல்லா இருக்கா என்ன கலாட்டா பண்ணாங்க ஏதோ குடிச்சிட்டு ஜாலியா இருந்தா ஹலோ ஆட்டோ வருமாப்பா வரும் சார் எங்க சார் போகணும் பிள்ளையார் கோயில் சுத்தணும் சுத்திடுவோம் சார் யோ எந்திரியா சவாரி வந்திருக்க போலாம் சார் வாங்க ஒரு சின்ன சந்தேகம் சார் கேளுங்க இல்ல நம்மளுக்கு பரம்பரை வழக்கியா இல்ல விபூதி பசங்க வசதியா நூல் கட்டி அடிச்சுதா இதெல்லாம் எங்க பரம்பரை கிஃப்டியா டைம் ஆச்சு சீக்கிரம் வாயா பெரிய ராஜ பரம்பரை மாதிரி சொல்லிட்டு போறேன் பாரு ஆளும் முகரையும் மண்டையும் இதெல்லாம் ஒரு சவாரின்னு செலக்ட் பண்றீங்க அசிங்கமா இல்ல வாட்டா இருக்கிற ஒழுக்கத்துக்கு அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா வருவாங்க வாயா மூடிட்டு யோ கமிஷன் ஒழுங்கா வெட்டிடணும் 10 பைசா தர மாட்டேன் சார் பெட்ரோல் 9 வாங்கிட்டு தான் இருக்கான் பின்னாடி ஆட்டோல இருக்க ஏ, என்ன எந்த வேலை பாக்குற அப்புறம் வாடா வேண்டாம் ஆஹா எந்த நேரத்துல கவுத்துற எந்த நேரத்துல நிமிஷம் தெரிய மாட்டேங்குது சொல்றேன் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்றுப்படை தனிலே ஏ தாடி ஏன் பிள்ளையார் இருந்து முறிய மாட்ட போற அசிங்க பிடிச்ச மாதிரி எல்லாம் பிரதர்ஸ் தாண்டா ஒரே குடும்பம் தானே வேணே ஏடா ஃபேமிலி பிரிக்கிற என்னப்பா இங்க நிப்பாட்டிட்டீங்க யோ கோயில் வந்துச்சு அப்புறம் இங்க நிப்பாட்டாம என்ன பண்ண சொல்ற யோ கோயிலுக்கா கூட்டி வந்தேன் வேற பிள்ளையார் சுத்து தானே கூட்டி வந்தேன் ஆட்டோலே வா ஆமாப்பா ஒரு சுத்து நானே சுத்திடுவேன் ஆனா 100 சுத்தணும்ல 100 சுத்தியா சுத்துற கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு யோ என் வேண்டியது அதான்யா கை காலம் பயங்கர டயரா இருக்கு மரியாதை ஆட்டோல ஏறி சுத்து நான் சீக்கிரம் போகணும் என்னன்னு நாட்டுல கிறுக்கிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க ஏன் ஆட்டோல சுத்தினா ஒரு கோச் வர ஆண்டவன் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல என்ன ஆச்சுங்க சவரி வேலைக்கு போறானுங்க கையால் வேலைக்குன்னா டோலியில் போறது இல்லையா அவர்னால முடியல ஆட்டோல சுத்துறாரு முடிட்டு சுத்திட்டு காசு வாங்குவியா சபாஸ் சார் சரியான ஆள் சார் நீங்க நாட்டுக்கு உங்க மேல தான் தேவை ஆமாமா சுத்தி முடி யார் வேணும் நான் முடிவு பண்றேன் ஏய், சும்மா உட்காரியா மண்டையும் ஆளையும் பாரு நல்லா பழனி படிக்கட்டு மாதிரி பட்டி எடுத்து வந்து சாபாசு சோபாசுன்னு இருக்க மரம் சுத்துறதுக்குலாம் டைம் வேஸ்ட் பெட்ரோல் எப்படி சிக்கனப்படுத்தணும் இன்டர்நேஷனல் லெவலில் திங்க் பண்ணிருக்கானுங்க இப்படி கோயிலை சுத்துறதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கானுங்க கிரிமினல் இதெல்லாம் திருத்தவே முடியாதா பிள்ளையாரப்பா ஆட்டோ சுத்தியே டயர்ட் எவ்வளவு ஆச்சுன்னு பாரியா சீக்கிரம் 60 ரூபா வருதுண்ணா 1 2 இந்தாயா என் பங்கு 30 ரூபா ஏன் 30 ரூபா வர்ற என் கூட ஜோடி சேர்ந்து சுத்தினியா இல்லையா ஆமா உனக்கும் பாதி புண்ணி வருதுல்ல ஆமா. உன் புண்ணியத்துக்கு நான் எதையா காசு தரேன் அப்படி போடுறேன் என்னண்ணே சொல்றான் வேலை நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன் சபைக்கு வானே டேய் நாங்களே கிரிமினல்ஸ் எங்கிட்ட நீ வேலை கேட்ற ஆனா ஆட்டோவில் ஆண்டவனை சுத்தும் போதே நினைச்சுடா நீ ஆட்டை போறாள்னு என்னங்கிற அண்ணே ஆட்டோங்காட்டி 100 சுத்து சுத்தினேன் இது அம்பாசிடர் காரணம் வச்சுக்கங்க 1000 சுத்து சுத்தி இருப்பேன் 1000 சுத்தினா இன்னைக்கு லட்சம் சுத்து போறீங்களா எப்படின்னு எப்படியா எடுத்தியா எந்தா இருக்குல்ல எடு ஒரே போட போட்டேன்
நான் விட்டுறேன். ஆச்சரிங்க. நீ விடுடா, நான் நான் விட்டுறேன். விட்டுறேன். நீ விட்டுறியா? சரி கத்துக்க, இந்த மாதிரி டைம்ல தான் கத்துக்க முடியும். எழுத ஒரு இடையில நீ விட்டு, ஆனா போலீஸ்லயே இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கிட்டு வராத. நேரா வா. கட்டுறா. டேய், எப்படியோ கிளம்பா, நாசமா டேய். போகல. உன் மண்டியை I got my பிடிச்சு money. என் ஆட்டோ கிறிஸ்டியானப்பா. ராஸ்கல். ஓடிட்டாயா? இருக்கட்டும், 30 தெரிச்ச. என்ன காசை காணா? வெறுக்கையா இருக்கு? கீழே போட்டனா? ஆஹா, தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனாவுல இருக்கான். வா. Thank you. ஏய் ரவி எப்படியா? கூட்டம் மாதிரி இருந்துச்சு, யார் அது? வா. குடாக்குண்டனும் ஒன்னா உட்கார்ந்து கும்புறாங்களே. சிக்கிருவன் போல் இருக்கே சாமி. அவனுக்கு ஒரு ஆட்டோக்காரன, அவர் குழந்தை பையன் நம்மகிட்ட ஸ்கூட்டர்ல வச்சு அமைக்கிட்டு போயிருந்தேன். அதுக்கு வேற வேலை இருக்கு. அவன் குழந்தை பையனா பயங்கர லொல்ல. இது என்னது? கொக்கோ கோலா, அமெரிக்காக்காரனது. இதுலயே அவன் கரெக்ட் ஆயிடுவான் பாரு. ஹலோ ஹலோ, how are you? இந்தா குடி. no 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 I am very sorry. குடுறா. என்ன குடி. குடிக்கவா? குடிச்சு பழக்கலப்பா. அட பழைக்க குடுறா. என்னடா மரியாதை இல்லாம பார்வை பார்வை நான் பார்வை மூச்சு முகம் சரி போகுது. உட்கார் நீ. ஏய், கேட்டியா? என்ன நீ அவன மாதிரியா மரியாதை இல்லாம உட்கார்ந்து? சாரி பிரதர். என்ன என்ன அந்த டேய், வெறும் கொக்கோ கோலா குடிச்சிட்டு உனக்கு இவ்வளவு குழப்பம்னா போட்டிருக்கு மேல அடிச்சு எனக்கு அப்புறம் இருக்க. ஓகே ஓகே ஓகே. நீ குடிச்சிட்டு தான் அடிச்ச, பரவாயில்ல, கௌரவமா இருக்குன்னு விட்டேன். நான் நீ இந்த கொக்கோ கோலா குடிச்சிட்டு தான் இந்த ரவுஸ் சொல்றியா? தோடா போ. ஏய் அமைதி அமைதி, காம்ப்ரமைஸ். தலைவா Okay. வணக்கம் வணக்கம். Hello, excuse me. சாரி சாரி சாரி. தேங்க்ஸ். பெரியவன் சொல்றாங்கல்ல. தேங்க்ஸ் தேங்க்ஸ். யாரா அவன்? டேய், காம்பளை எவனா இருந்தாலும் நேர்ல வாங்கடா. என்ன மனுஷனா நீ? யார் எவரும் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து பொத்து பொத்து நடிச்சுக்கிட்டு இருக்க? நேர்ல வந்து கிளிக்க கிளி கோவப்பட்டிருந்தா கொலையா இருக்குமா இல்லையா? பண்ணுப்பா. ஆறு ஒன்னே வா. அடையான சும்மா விளையாடு. ஏய், வாயிலே பேசுறதுக்கு ஊர்ல இருந்து எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? வா போலாம். எங்க? அட சவாரிக்கு போற கஷ்டமா எங்க போலாம்? அறிவில டீ சாப்பிட வந்து போய். அட அங்க போய் சாப்பிடல வாயா. எங்க? எப்பா இவன் கணக்குல எழுதிப்பா. மீட்டிங் பண்ண 5 ரூபா தரேன். வாடா. ஏய், அவங்க கணக்குல எழுதிப்பா. அண்ணே ஏலே பிரேக்கர்ரா. ஏப்பா, சிக்னல் தாண்டி வண்டி நிறுத்துறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவுறுது என்ன பண்ண? பிரேக் இருக்கணும்ல. ஆமா, வண்டியில எதுவுமே இருக்காது. ஆனா மீட்டருக்கு மேல 7 கூட 8 கூட உயிர் எடுப்பீங்க. நக்கலா? ரொம்ப கிளாமர் ஆயிட்டேப்பா. எப்படி இங்கே வந்து ட்ரெஸ் மாத்திடுதா? எப்படி? பொட்டி கொண்டு வந்திருக்கீல? பெட்டியா? எங்க? ஆ! ஆஹா, காலையில ஏறன போய் வெடிகுண்ட வச்சிட்டு போயிட்டான் போல் இருக்கே. ஐயோ வெடிகுண்டு. ஏய், வெடிகுண்டா. எங்க மெட்ராஸ் கீமா. ஏய், நில்லுடா. அட நில்லுடா, பொட்டிடா. ஏய், நில்லுடா. இங்க பொட்டியோ அலையறானே தானே. யோ, யோ பொட்டிய கீழ போடாதயா. செத்தா முதல்ல நம்ம 2 பேரும் தான் சாவோம். ஏன்? ஐயோ. யோ, அப்படியே அச்சியாம நில்லியா. கீழ போடாத. ஆடாதயா. ஐயா அப்படியே அப்படியே அப்படியே. கையில வச்சிரியா. போலீஸ் வந்து பசாம. பொட்டியா ஆடி வச்சுட்டு ஆளு பார்த்துட்டு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கான். ரவுண்ட போடுங்க. அப்புறம் பேசுங்க சார். ஒரு பொட்டியை கையில வாங்க. சார் உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. ஏ போலீஸ் ஓடிடு. ஓடி ஓடி. ஐயோ. ஐயா ஆத்தா. ஐயோ வெடிச்ச பைக்கமா. ஐயா. ஐயோ. என்ன வெடிக்கல? ஒரு வயலும் சாகல. ஏன இப்ப எதுக்கு நீ குப்பரப்படுத்த நீ? டேய், நீ எல்லாம் தர டிக்கெட்ல தமிழ் படம் பாக்குறவங்க, நான் எல்லாம் பெஞ்ச் டிக்கெட்ல இங்கிலீஷ் படம் பாக்குறவன். இங்கிலீஷ் படம் பார்த்தா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் குண்டு வடிச்சவன குப்பர் படுத்துவாங்க. குப்பரப்படுத்த வெடிக்காதா? இப்ப குப்பர் படுத்துவ வடிச்சுதா? ஆமா, வெடிக்கல. இனிமேல் எங்காவது குண்டு வடிச்சதுன்னா குப்பர் படுத்துக்க. அப்படியா? கார் ரோட்னா சூடு சமாளிச்சுக்க. ஏன பொட்டி திறந்திருக்கனா? பொட்டி திறந்திருக்க. ஐயோ பாத்துடா. இரு. கடனை அவுத்துற. அடச்சே, கெடியாராம். இதான் கத்துச்சா? அண்ணே போலாம் போலாம். போலாம் 50 ரூபா கட்டு. நான் அப்பயே சொல்லல வெடிகுண்டு இல்ல கேட்டியா? சொன்னேன். அறிவே இல்ல உனக்கு. ஏய் எங்க வர்ற? ஊரெல்லாம் கடன் வாங்கினா மாமா
யோ 100 ரூபாய் கடன் கேட்டா எதுக்கு ஆட்டோ ஓடுற வண்டியில ஏத்துனே தப்பு. இறங்கி அம்மா நீங்க. இறங்கு இறங்கு இறங்கு. ஏய் இறங்கு. போ போ போ. போய். என்னண்ணே கூட்டாங்க? வழிவிடே புரோக்கர் சார் வர்றார் வழிவிடே. சீ சூட்கேஸ். ஏயா என்னையா சூட்கேஸ மத்தியில வச்சுட்டு எல்லாரும் சுத்தி நிக்கிறீங்க? என்ன இருக்கு அதுல? அந்த சூட்கேஸ்ல பாம் இருக்குதான். பாம் இருக்கா? ஓடியா அண்ணே ஏய் பாம் இல்ல, எங்க ஓடுற? அடச்சே கை விடுறா. என்ன? பஸ் ஸ்டாண்ட்ல பாம் இருக்கு ஜனங்களே பயந்து போய் நிக்குது. நீ பாட்டுக்கு ஏறிட்டு போற. இங்க பாரு இதுல சத்தியமா பாம் இருக்காதுண்ணே. இருக்கும்பா. நாசமா போனவனுங்க. பாம் வைக்கிறவனுக்கு எவனாவது வில்லங்கமான வீட்டுல வைக்க வேண்டியதானே. ஜனங்க சார் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறானுங்க அது பாருங்க. சரி அது அவங்க பொழப்பு. இங்க பாரு அன்னைக்கு சூட்கேஸ பார்த்தமா? அதுல என்ன இருக்குன்னு சொன்னேன்? பாம் இருக்குன்னு சொன்னா? அழுக்கு ஜட்டி ரெண்டுது. அதுல பணம் இருந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கான்னு என்ன நிச்சயம்? இருக்குமா? இல்லையா? நின்னு வந்துட்டு இருக்காங்களே. என்னண்ணே உனக்கு தெரியாத வித்தையா? காக்கா கொடுக்குற கல்ல கொண்டு எரிஞ்சா கழுத பறந்து ஓடுது. கரெக்ட் கரெக்ட். யோ உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்னுடைய கணிப்புப்படி இந்த பொட்டியில எப்படி இருந்தாலும் ஒரு 15 கிலோ பாம் இருக்கும். 1 கிலோ பாம் படிச்சதுன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் சயின்ஸ் சொல்லுது. அப்படின்னா 15 × 3 45 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்க என்னடானா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஏதோ பாம்பாட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களே. இவரு என்ன தெரியுமா? பொன்னுச்சாமி கறிக்கடையில கொத்துக்கறி போட்ட மாதிரி 1000 கோலா அவரோட தானே நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஏயா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நிக்கிறீங்களா? ஓடியா ஓடியா. சூட்கேஸ் நமக்கு தான். வாணே வர வர எடுத்துட்டு போய் போறான். வா 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 வாணே கண்ணை முடிக்க வாணே சும்மா வாணே. வா 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 தைரியமா வா. உன்னை கட்டியில குறுக்கல நான் பண்ற பாடு. வா 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 கண்ணை முடிக்க. எடு எடுக்கட்டுமா? அப்படிதான். படிக்கலையா? நான் சொல்லல வெடிக்காதுன்னு. பாவம் இல்லன்னு. ஆட்டோ என்ன அந்த மட்டும் போறா? யோ நீ எதுக்கு புரோக்கர் கேளு. சூப்பர் கேட்ச். ஏன் பக்கத்துக்கு எரிஞ்சா? அட இது பொட்டி இருக்குல்ல. ஒரு நல்ல வீட்டு புரோக்கரா பார்க்கணும். நீங்க புரோக்கர் தானே? டேய் நான் வீடு வாங்க போறேன்டா. பணம்? டோ இல்லங்கல. அப்ப எனக்கு நீ வந்து வாட்ச்ல போடுற. நான் வாங்க போற வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். அப்படியா? Thank you. ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. அண்ணா இங்க யாருமே வீட்ல போய் இல்ல. பார்க்கலாம். இப்ப தரனே. வீட்ல போய் பாத்துக்கலாம்டா வண்டி ஏற. உள்ள என்ன இருக்குன்னு உடனே தெரிஞ்சாகும். ஏய் ரோட்ல இருக்கடா வீட்ல போய் பாத்துக்கலாம்ங்கற. உன்னை நம்ப முடியாது. அன்னைக்கு அந்த பணத்துக்கு அந்த ஓட்ட ஒண்ணே. இப்ப சூட்கேஸ்ல விடுவியா? தர. தரயா? மம்மி! மம்மி டாடி ரிலேட்டிவ்ஸ் ஐயோ பொண்ணுச்சாமி கொத்துக்கறிக்கு ஆசைப்பட்டு 2 பேரும் தந்தூரி சிக்கன் ஐட்டமேடா. அப்பவே சொன்னதுல பாம் இருக்கும்னு. அட பாவி நீ இன்னும் உயிரோடவா இருக்க? க்ளோஸ் ஆயிடுன்னு பாத்தியா? ஆகவே மாட்டேன். ஆமா இங்க என்ன நடந்துச்சு? உங்க அக்காளுக்கு கல்யாணம். அக்காளுக்கு கல்யாணமா? ஏன்னா கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்ற ஒரே கருகல் வாடையா இருக்கு. ஐயரு ஓம வளர்க்கறன்னு பந்தல பந்தலு இந்த நக்கெல்லாம் பண்ணாதானே. நான் தான் முதல்ல சொன்னனே பாம் இருக்கு பாம் இருக்கு பாம் இருக்குன்னு படிச்சு படிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் யார் சொன்னா என்னடா? ஐயோ பாம்பு. ஓடாத ஓடாத. போன் வந்துருக்கு போன். போனா தொடப்பு கட்டிக்கு பட்டு கொஞ்சமா என்னது? பேசுறாங்க நீ பேசு. ஹலோ யாரு வேணுங்க? ஏது கிளவி தீ குளிச்சிருச்சு ஆட்டோ வேணுமா? அறிவு கெட்ட நாயே அதே தாண்டா இங்க நடந்திருக்கு. முடிஞ்சா அவசர உதவிக்கு நீ 2 ஆட்டோவை அனுப்பு. போன வைடா என் டுபுக்கு. எருமை. ஹலோ பிரதர். ஐயோ ஐயோ பிள்ளை மாதிரி வளர்த்த ஆட்டோ ஏறிது. ஐயோ 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 ஐயோ. நெருப்பு கண்ணே நெருப்பு. நெருப்பா? நெருப்பு கேட்கிற இடமாடா இது? நெருப்பு கேட்கிற இடமா? நெருப்பு கேட்கிற இடமா? நெருப்பு கேட்கிற இடமா? நெருப்பா? நெருப்பு கேட்கிற இடமா? ஓடா. நெருப்பு எங்க வந்து கேட்கிறா பாரியா? நெருப்பு கேட்கிறாயா? நெருப்பு என்ன ஏன் சீட்ல தனியா போகுது? ஆஹா மிச்சம் இது இருக்கா?